ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஷிஃப்ட் டிசைரு லேட்டஸ்ட் மாடலு. இந்த வண்டியில் வந்து என்ன பிரச்சனைனா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது சவுண்டு வருது, நிப்பாட்டிட்டால் சவுண்டு வராது. ஏன்னா இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கும், சவுண்டு வராது. வண்டி மூவ் பண்ணால் தான் சவுண்டு வருது. பிரேக் அடித்தோன்னா சவுண்டு மாறுது. ஒரு டைம் வந்து பிரேக் அடித்தோன்னா சவுண்டு ஸ்டாப் ஆகுது, இல்லைன்னா அதிகம் ஆகுது. இல்லை என்ன பிரச்சனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் லைனிங்கு செக் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிரேக் பேடும் செக் பண்ணலாம். ரெண்டுமே செக் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் கழட்டிட்டு பிரேக் லைனிங் பிரேக் பேட் எவ்வளோ இருக்குது காமிக்கிறேன். டயர் கழட்டிட்டேன், பேட் இருக்குது ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. பேட் வந்து இருக்குது இன்னும். இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைட்லேயும் செக் பண்ணிக்கலாம் அப்படியே. இது ரைட் சைடும் கழட்டி செக் பண்ணிக்கலாம் ஒரு டைமு. ரைட் சைடு கழட்டியாச்சு. இந்த சைடு வந்துட்டு பேட் நல்லா தான் இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3000 இன்னொரு 5000க்கு மேலே ஓடும், அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பிரேக் லைனிங் செக் பண்ணிக்கலாம். பேக் சைடு இது கழட்டி ஒரு டைமு. பேக் சைடு டயர் கழட்டிட்டோம். லைனிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து இந்த மேலே இடத்துல வந்துட்டு எப்போவுமே சீக்கிரம் தேயாது. இதே கீழே பொசிஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேயும். இது வந்து ரைட் சைடு. லெஃப்ட் சைடு பாருங்கள், இது இன்னும் அதிகமாகவே தேஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இங்கேயும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓகே, இந்த லைனிங் மாற்றலாம். இப்போது மாற்றிட்டு ஒரு டைம் ட்ரையல் செக் பண்ணலாம். ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றுறது எப்படி அதுவும் வீடியோ போடலாம். ஓகே, லைனிங் வந்து 2 சைடும் கழட்டிட்டோம். மெயின் வந்து இந்த சிலிண்டரும் செக் பண்ணிக்கணும், சரியாக ஆக்ஷன் ஆகுதா. இந்த சைடு ஆக்ஷன் ஆகுது, இந்த சைடு ஆக்ஷன் ஆகுது. ரொம்ப அழுத்தக்கூடாது, ஆயில் வெளியில் வந்துடும். அந்த சைடும் செக் பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரி. ஓகே, இந்த சைடும் ஆக்ஷன் ஆகுது, ஃப்ரீயாக இருக்குது. பேரிங்கும் ஃப்ரீயாக இருக்குது, பேரிங் ஷேக்கும் கிடையாது. இந்த சைடும் பேரிங் ஃப்ரீயாக இருக்குது, பேரிங் ஷேக்கும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் 2 சைடும். ஓகே, இப்போ ஃபிட்டிங் பண்ணும்போது அடுத்த வீடியோ காமிக்கிறேன் மறுபடியும். ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் போட்டு லைட்டாக க்ரீஸ் போடணும். இது க்ரீஸ் என்னத்துக்கு போடணுன்னா பாருங்கள், இங்கே வந்து ஸ்டெப் விழும், இங்கே இந்த இடத்துல வந்து லைனிங் உக்காரும். லைனிங் உக்காரும் பாருங்கள், ஸ்டெப் ஹோல்டு இருக்குது. வந்து லைனிங் தேயும் இங்கே எல்லாமே. அதை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணணும், ரொம்பவும் போடக்கூடாது, சும்மா லைட்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த லைனிங்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் பையன், மாறி வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த டைப்புக்கு வந்து பேக் சைடு லைனிங் மாறும்னு நினைக்கிறேன். ஓல்டு மாடலுக்கு வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்துச்சு, அது ஓல்டு மாடல் வாங்கிட்டு வந்துருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக வருது இதுக்கு. ஓகே, சேம் அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த சைடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த லிவர் வராது, இந்த லிவர் பல்லஸில் இருக்கிறது கழட்டிட்டு புதுசு போடணும். லாக்குங்க இதில் வந்துடும், புது பாக்ஸில் வந்துடும் லாக்குங்க. இதோடைய எம்ஆர்பி வந்துட்டு 1865 ரூபா. இது ஓல்டு தானே, நம்மளுக்கு 1100 ரூபா சம்திங் தான் வரும். 700-800 ரூபாயிலையும் இருக்குது. சரி, ஓகே, இது மாட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே வரும், இப்படி வரணும். ஓகே, எல்லாம் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் இந்த இடத்துல வரணும், இது பெரிய ஸ்ப்ரிங்கு, இந்த லாக் ஆகும். சின்ன ஸ்ப்ரிங்கு, இது வந்து அட்ஜஸ்ட்ரு.
இங்கே ஒரு ஸ்ப்ரிங் வரும். அவ்வளோதான். இப்போ ட்ரம் வந்துட்டு போடும்போது நம்மளுக்கு லைட்டாக டைட்டாக இருக்கணும். रत्ती टाइट कर लेनी, रत्ती टाइट कर। बस 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 दो आ गया। मैं सुटी में अंदर को அவ்வளோதான். சேம் இதே சைடும் இதே மாதிரி தான் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. அவ்வளோ இப்போ ட்ரையல் போகலாம்.